வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துல கேரநகர் பிரதேசத்துல நிக்கிறேன். ஏன் நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா, இங்க வந்து ஒரு தேனி பண்ணை ஒன்று காணப்படுது. அழகான முறையில வந்து தேனியை வந்து வளர்த்து வரினம். இது வந்து பட்டதாரி இளைஞரால செய்யப்படுகின்ற ஒரு தேனி பண்ணை. இந்த தேனி பண்ணையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இப்ப வந்து தேனி வந்து எப்படி வளர்க்கறது, மற்ற தேனியின் தேன் வந்து என்ன விலை போகுது, மற்றது நல்லதேன் கெட்டதேன் எப்படி கண்டுபிடிக்கிறது போன்ற விடயங்களை நான் இங்க கேட்டறிஞ்சு கொள்ள போறேன். இப்ப போய் பார்ப்போம் இந்த பண்ணை எப்படி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். வணக்கம். என் பேர் வந்து கண்ணன். மோசியன் என்ற பேர் கண்ணன் என்று எல்லாம் கூப்பிடுறது. நான் வந்து 2014 மேத்ஸ் படித்தேன். நான் 2014 வந்து மேத்ஸ் படித்து போட்டு ஃபர்ஸ்ட் சைடில் ரிசல்ட்ஸ் காணாது, செகண்ட் சைடு எடுத்தேன். செகண்ட் சைட்லாம் காணாது, தேர்ட் சைடில் எடுத்து நான் வந்து மொரட்டு ஐடிக்கு வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். 2017 பேட்ச் ஐடி படித்து போட்டு நான் இப்போ 4 வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து நான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் இவ்வளோ காலம் வந்து நான் இதை பார்ட் டைமாக கொண்டு போக முடியாத இருந்தது. இப்போ இன்னும் வந்து எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் வந்தப்போ இதை செய்யலாம். இது வந்து ஆட்களுக்கு கனவேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அது எங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம்ன்றதால வந்து இதை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து இவ்வளோ உதவிகள் வந்து வெளியில இருந்து கிடைச்சி கொண்டிருக்குது. ஆனால் சரியான இடங்களில் வந்து அது போய் சேரல. போய் சேர்ந்தா ஒரு இடத்துல இருந்து வர்ற ஒரு சரியான இடத்துல இருந்து வர்ற கிளைகள் வந்து பல கிளைகளை வந்து உருவாக்கும். கட்டாயம் அது சரியா வந்து நாங்கள் அதை செய்தால் கட்டாயம் இதை வந்து கனவேரை வந்து இங்கே வளர்ப்பாளர்கள் உருவாக்கலாம் இந்தியாவில். நான் இதை வந்து இந்த தேனி வளர்ப்புன்றதை வந்து 2016 ஆண்டு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு எதேர்ச்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணினது. அதில் ஸ்டோரி சொல்கிறேன்டா, ஐயா சோமசுந்தர குருக்கள் ஐயா கேரநகர் ஞானியர் கோயில் அந்த இடத்துல தான் இதுகள் வந்து செய்யுது. ஆரம்பத்தில் வந்து இங்கே ஒரு அசமத யாகம் ஒன்று நடக்கிறதுக்காக இங்கே வந்து தேனுகள் வந்து கொஞ்சம் வந்திருந்தது. ஒரு 30 கோதிலுக்கிட்ட தேனுகள் வந்து வந்திருந்தது. அந்த தேனுகள் வந்து உண்மையான தேனுகள் வந்து இல்லை. இப்போ இவைகள் எல்லாம் முந்தைய காலத்தில் வந்து தேனுகள் நோம்பலாகவே எங்களோட ஏரியாக்கள் இதுகள்லேயே பொந்துகள் இதுகளுக்கு எடுத்ததால் தேன் எது உண்மை எது பிள்ளையான தேன் இதுகள்னா வித்தியாசம் தெரிஞ்சதால் அப்போ இந்த தேன் வந்து சரியான ஒரு தேன் இல்லை. இது வந்து சீனிப்பானியில் காய்ச்சி வந்த ஒரு தேன்ன்ற மாதிரி உண்மையாக தேனன்னு சொல்லலாம். அது சீனிப்பானியை கொண்டு வந்து கலந்து தந்துட்டேன். அப்போ இதை பற்றி ஆராய போனதில் தான் ஏன் எங்களுக்கு இங்கே தேன் வந்து எடுக்க இல்லாமல் இருக்குது, ஏன் இப்படி நடக்குது. அப்போ இந்த தேனை வந்து நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு கொண்டு போய்க்கலாம். அந்த தேனி வளர்ப்புன்ற விஷயம் வந்து புலப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் வந்து இங்கே ஹெல்ப்புக்கு வந்து பெருசாக ஆக்கள் வந்து இதை செய்து கொண்டு இருக்கல. இந்த அளவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க. வெளியில் பண்டாரவேல திண்ணு அந்த சைடில் இருந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தேனி வளர்ப்பு சம்மந்தமாக வந்து கொஞ்சம் அறிவுரைகள் பேசிக்கான நாலேஜ் வந்து தந்திருந்தாங்க. அதையும் விட நாங்கள் மெயினாக வந்து யூடியூப்ஸ் மற்றும் வெளியில் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்கள் தேனி வளர்க்குற ஆக்கள் தான் நாங்கள் வந்து எனக்கு விஷயம் வந்து அறிஞ்சு கொண்டு நாங்கள் இதை வந்து செய்து கொண்டிருக்கோம். அப்போ 2016 ஆண்டு நான் இங்கே விரைக்கில் டிசம்பர் மாதம் தேன் வேண்ட வந்தேன். தேனோட சேர்த்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கணும் கொண்டு வந்தேன். இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிட்டு தேனி வளர்க்கணும் ஒரு ஆசை ஒன்று வந்தது. அப்போ அதுலேயே நான் ஒரு வீட்டையே நானே ஒரு புக்ஸ் ஒன்று அடித்து கொண்டு வந்தேன். ஐயாட்ட கொண்டு வந்து கொடுக்க ஐயாட்ட தேனி வேணும் எனக்கு புக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டேன். நான் தேனி எனக்கு பிடிச்சி தான் ஆகணும். அப்போ ஐயா சொன்னார், புக்ஸ் எல்லாம் கிடக்கட்டும், நல்ல ஒரு புக்ஸ் ஒன்று தான், எங்கட புக்ஸில் வந்து நாங்கள் பிடிச்சி தரோம், நீங்கள் அதை கொண்டு வச்சு வளருங்க. அப்போ நாங்கள் இங்கே பின்னுக்கு வந்து கோலம் சைட் இங்கே ஏரியாக்கெல்லாம் வந்து நாவல் மரம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நாவல் பனை வேம்பு அதிகமாக இருக்கிறதால வந்து தேன் வந்து இங்கே கூடுதலாக கிடைக்கும். அதே நேரம் தேனியும் வந்து இங்கே பெருகிறது கூட. அப்போ பின் கோவல ஏரியாக்களில் வந்து நாங்கள் தேனி வந்து பொக்ஸுக்குள்ளே பிடிச்சி நான் வீட்டை கொண்டு வந்தது 2016 ஆண்டு. இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. தேனி என்னென்று உள்ளுக்குள்ள அவையால் தேனுகள் எடுத்து ஸ்டோர் பண்ணுது, நாங்கள் என்னென்ன தேனுகளை எடுக்கணும், என்னென்ன பராமரிக்கணும், வருத்தங்கள் வருமா அந்த விஷயம் ஒன்றுமே தெரியாது. அப்படியே 2016 ஆண்டுலேருந்து 2019 ஆண்டுக்கு வரைக்கும் தான் எங்களுக்கு இந்த உள்ளார்ந்த விஷயங்கள் எல்லாம் கணக்க தெரிஞ்சது. தேனி வளர்ப்பில் வந்து எவ்வளோ ரிஸ்க்குகள் இருக்குது. மெயினாக வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து பெஸ்டின்ற பிரச்சனை. அதாவது வந்து இங்கே இந்த கருங்குளவியல் ஒன்று இருக்குது. அந்த கருங்குளவியல் வந்து கூடுதலாக அந்த பனியலில் வந்து கூடுதல் இருக்குது. அது வந்து இந்த கூடுகளில் வந்து தேனீக்களை வந்து கலைச்சிடும். அதுக்கு பிறகு டிசீஸ்கள் வரும், வைரல் டிசீஸ் வரும், மைட்ஸின்ற பிரச்சனை. அப்படி இந்த பிரச்சனை எல்லாம் 4ஆம் 5ஆம் மாதங்கள் எல்லாம் வெயில் கூடின மாதங்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமாக கூடு வந்து இப்போது செய்யக்கூடிய இருக்குது.
உண்மையாக வந்து நாங்கள் தேனி வளர்ப்புன்றத பார்க்குறத விட இதை வந்து ஒரு இயற்கை விவசாயம் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே கொண்டு போனால் இதுக்கான அந்த இயற்கை விவசாயங்கள் செய்கிறதுக்கான நாலேஜ் வந்து எங்களுக்கு வந்து பத்தாமே இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முதல், அதாவது எங்களோட போர்ச்சூழல் நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு வந்து இந்த அறிவுகள் எல்லாம் கணக்கு அறிவுகள் எல்லாம் வந்து இல்லாமல் போயிருக்கு. இப்போ அதை வந்து நாங்கள் மீட்டு கொண்டுறதுக்கு இப்போ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வந்து மீடியாஸ் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இதுகள் எல்லாம் வந்து ஆக்கள்கிட்ட போய் கேட்டு தெரியாத பட்சத்தில் வந்து இந்தியாவில் பெருசாக கன்னியாகுமரி, மதுரை, சென்னை போன்ற இடங்களில் வந்து 1500 2000 பட்டியல் வச்சு வளர்க்குறார்கள் தான் நாங்கள் வந்து கணக்கு விஷயம் வந்து அறிஞ்சு கொண்டாங்க. அப்போ அது கூட தான் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருந்தது. எவ்வளோ காலம் நாங்கள் எந்த வேலையை செய்தாலும் வந்து அதை வந்து தொடர்ந்து செய்யாட்டில் அதில் வந்து எங்களுக்கு வெற்றி என்றது வந்து கிடைக்காது. அப்போ நாங்கள் எந்த விஷயத்தை செய்ய வந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து செய்வோம். எவ்வளோ வருஷம் நாங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட நாலேஜ் வந்து கூடி கொண்டிருக்கும். அப்போ அறிவு வந்து ஒரு நாளும் வந்து இல்லாம போகாது. எங்களுக்கு மறதியன் இருந்தாலும் ஆனால் சில ஆழ்மனத்தில் பதிஞ்ச விஷயங்கள் வந்து எங்கள்ட்ட கட்டாயம் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த விஷயங்கள். இப்போ அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நாங்கள் தொடர்ந்து செய்தோம்னா கட்டாயம் அதில் வந்து வெற்றி கிடைக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தோட இது ஒப்புடைக்க வந்து இப்போ நார்மலாக ஆடுகள் மாடுகள் வளர்க்குறோம், கட்டி வச்சு வளர்க்குறோம், கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். ஆனால் தான் நாங்கள் வச்சு வளர்க்குறோம். இப்போ இந்த பட்டியல்லாம் குயின், அதாவது குயினை வந்து காட் போட்டு மூடி வைக்கிறது தான் முதலாவது கன்செப்ட் இருந்தது முந்தி. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நாங்கள் இதை வந்து புண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் குயின் தகடோ இதுகளோ இல்லை, ஓப்பனாக தான் விட்டுருக்கிறோம். அதுகளை வந்து தேனை எடுத்து வச்சு போட்டு சீசன் இல்லாத டைமில் வந்து நாங்கள் அதுக்கு சாப்பாடு போட்டு பராமரிப்போம். அப்போ அந்த பராமரிப்பு வந்து எங்களுக்கு முக்கியமாக சரியாக இருக்கும். மற்ற விஷயம் என்னென்னா, ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் ஒரு புதுசாக தொடங்கிக்கல. அது இந்தியா அங்காலையெல்லாம் பார்க்கல, பரம்பரையாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ பரம்பரையாக வந்து விஷயங்கள் கடத்து படைக்க வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து செய்து கொண்டு போகிறதுக்கு. இப்போ இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கிரே ஐடியா தான். எங்களுக்கு முதல்ல என்னன்றே தெரியலை. ஆனால் அங்கே வந்து வளர்த்து செய்கிறதுக்கு காரணம் பரம்பரையாக நுழைஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு கொண்டு போனது உண்டு. அடுத்தது பெருந்தோட்டங்கள் இருக்குது. அங்கே ஏக்கர் கணக்கில் தான் எதுவும் வந்து செய்வாங்க. இப்போ எள்ளிலே எல்லாம் வந்து தேன் எடுக்கலாம். இப்போ நாங்களும் வந்து இஞ்சி எல்லாம் எடுத்துக்கிறோம். எள்ளிலே எல்லாம் அங்கேயெல்லாம் 1000 1500 ஏக்கர்ல எல்லாம் வெள்ளிகள் எடுப்பாங்க. ஒரு பெட்டியிலேயே 5-6 கிலோ கிட்ட வரும் ஒரு டைமில் நாங்கள் டோட்டலாக எடுக்கல. அப்போ அப்படி அங்கே பெருந்தோட்டங்கள் இருக்கிறதால வந்து அங்கே எப்பயும் வந்து தேன் வந்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இஞ்சி எங்களுக்கு வந்து நாங்கள் மரங்களில் வந்து தங்கி இருக்க வேண்டியிருக்கு. இப்போ வேம்பு, பனை, புல்லுகள், மற்றது நாவல், அது சில மரங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தா தான் அந்த டைம் வந்து எங்களுக்கு தேன்கள் வந்து கிடைக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து தேன் கிடைக்கும். தேன் கிடைக்காத நாட்கள்ண்டா மழை நேரங்கள், அதாவது சித்திரை மலையிலையும் மார்கழி மலை அந்த டைம்லையும் வந்து தேன் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த டைமை விட மிச்ச டைமுக்கு வந்து எங்களுக்கு தேன் கட்டாயம் கிடைச்சி கொண்டிருக்கும். மற்ற விஷயம் முக்கியமாக சொல்லணும், தேனீக்கள் வந்து இப்போ மரங்கள் வந்து இருக்குது தான், முந்தி இருந்த விட குறைஞ்சி போச்சு தான். ஆனால் வந்து முக்கியமான விஷயம் தேனீக்களுக்கான இருப்பிடம் இல்லை. இப்போ எங்களுக்கு அதை எப்போ தெரிஞ்சேன்னா, நாங்கள் இப்போ தேனீகள் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கோம். இப்போ பட்டியல் வந்து எங்களுக்கு இல்லாட்டி, தேனீக்கள் இல்லாட்டி அப்படியெல்லாம் கீழே எல்லாம் வச்சுட்டு போயிடுவோம் அதில் கிடக்கிற மாதிரி. அப்போ தேனீகளோட பட்டியல் அப்படியே வச்சுட்டு போன பிறகு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அதுக்குள்ள தேனி வந்துருக்கு. அப்போ நாங்கள் பார்க்குறோம், ஏன் அதுக்குள்ள திருப்பி தேனி வந்து இருக்குதுன்றது. அப்போ நாங்கள் இதை ஆராய்ஞ்சு கொண்டு போய்க்கலாம் பார்த்தோம். இப்போ பொந்து வளர்க்க கூட ஒரு இடத்துல தேனி இருந்தால் விட்டுட்டு போயிடும் மழை காலத்துக்கு, திருப்பி அந்த சீசனுக்கு திருப்பி வந்திருக்குங்க. வந்துட்டு திருப்பி அப்படியே ஒரு சைக்கிளிக்காக அது வந்து நடந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு இதோட விளங்கிச்சு. உண்மையாக பெரிய ஒரு விஷயம், தேனீக்களுக்கு வந்து இங்கே வாழ்விடம் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்குதுன்றது. அப்போ நாங்கள் வந்து நார்மலாகவே சீசன் டைமில் பொக்ஸுகளை வந்து அடுக்கி விட்டுருவோம். அங்கே என்வரான்மெண்ட்டில் பொக்ஸுகளை அடுக்கி விடுவோம். தண்டவாட்டுக்கே தேனீக்கள் வந்து வந்திருக்கு. இப்போ அதில் வந்து கனவேர் கூட இப்போ பழைய 1980ஆம் ஆண்டு தேனி வளர்த்தாக்கள் கூட இருக்கணும். அப்போ எல்லாம் விவசாய திணைக்களங்களால எல்லாம் பெரிய அளவிலாம் செய்தது. அந்த பொக்ஸுகள் இப்பயும் இருக்குது. அந்த பொக்ஸுகளை இப்போ அப்படியே பாதுகாப்பாக அந்த பொக்ஸை ஒரு மூலையில் வச்சு தேனெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பயும் இருக்கணும். ஏனென்றா அந்த தேனீக்கள் ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு போச்சுண்டா அங்கே வந்து ஒரு மெமரி ஒன்று இருக்குது தேனீக்கு. அதாவது வந்து அந்த ஜெனரேஷனே அந்த பழைய இடத்த வந்து தேடிப்போம். அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. தேனீக்கள் வந்து ஒரு இடத்துல அது இருந்துட்டு போயிட்டுண்டா அடுத்த சீசனுக்கு வந்து அதுகள் அந்த இடத்தை தேடிக்கிறோம். அப்படி எங்களை தேடி வர்றதால வந்து ஒரு ஆள் வந்து தேனி வீட்டில் வளர்த்தாலும் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணினா இருந்தா அவருக்கு தேனி வந்து தொடர்ந்து வந்து வீட்டில் வந்து கொண்டே இருக்கும். அவர் சீசன் 7ஆம் 8ஆம் மாதம் தேன் வந்து உச்சமாக கிடைக்கும். அந்த டைம் மட்டும் நாங்கள் தேனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டு விடலாம். நார்மலாக தேனி வந்து மழை சீசனுக்கு வெளியில் போயிட்டு வேற எங்கேயும் போய் தங்கிட்டு
இன்னொரு சீசனுக்கு திருப்பி வரும் அடுத்த season. அப்ப அந்த முறையில வந்து வடிவா நாங்கள் தேனி வளர்த்து கொள்ளலாம். இப்ப உள்ளார்ந்த விஷயம் எங்களுக்கு தெரியாட்டில் தனியார் பெட்டி ஒன்றை வச்சா காணும் உள்ளுக்கு வந்து கொடியாமம் மீசால பல பக்கம் எல்லாம் வந்து பானை கட்டுவாங்க. வளர்ந்து பானையை வந்து மரத்துல வந்து இப்படி மாமரங்கள்ல ஒரு 15-20 அடியத்துல கட்டி விட்டுருவாங்க. அதுல வந்து தேனி வந்து கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ கிட்ட எடுப்பினோம் இந்த தேன் வந்து. இப்ப வாரக்கணக்கு வந்து ஆக்கள் கேட்டிருந்தோம் இருக்கிறதுக்கு அந்த இதுகளெல்லாம் வீடியோ எடுக்கலாம் பார்க்கலாம். அப்படி தேன் வந்து தாராளமா இருக்கு. என்னன்னா மரங்கள் வந்து வெட்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு தேனி வந்து இங்க தாராளமா இருக்குது. அதுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாதான் பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இடம் இல்லாதால இருட்டறைகள் மற்றது வந்து சீலிங்கள் அண்டர் சீலிங்கள் கபர்டுகளுக்கு எல்லாம் தேனி வந்து போய் கட்டுது. ஏன்னா இருக்கிறதுக்கு வெளியில வந்து மரங்கள் வந்து போறைகள் இடங்கள் வந்து இல்லை. இப்போ நாங்கள் கட்டாயம் அதுக்கு இடம் ஒன்று செட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு வருஷம் கட்டாயம் எல்லா இடத்துலையும் தேனி இருக்கு. அது 100க்கு 100% உண்மை. அதை பார்த்தது. அடுத்த விஷயம் சொல்றேன்டா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான தேனியை இப்போ உடனே நாங்கள் தேனியை பற்றி வடிவா அடிப்பா கதைக்கல. தேனி வந்து இங்க வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் பொறுத்த 4 வகையான மெயினான தேனி இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் இதுக்குள்ள வளர்க்குறது அடுக்கு தேனி, பொந்து தேனின்னு சொல்றது. இந்த தேனி தான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள வளர்க்கலாம். அடுக்கா வதைகள் எவ்வளோ நாங்கள் கட்டி கொண்டு போவோம். மற்றது மாமரத்துல சின்னனா கட்டுறது வந்து கொப்பு தேனின்னு சொல்றது. கொப்பு தேனி கொம்பு தேனின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன வதை ஒன்று மட்டும் கட்டும். அந்த இதுல வந்து ஒரு அரைப்போத்தில் ஒரு போத்தில் அவ்வளவுதான் தேன் வந்து இருக்கும். மற்ற தேனி வந்து பம்பரைன்னு சொல்றது, பம்ப்ரூ பீஸ்ன்னு சொல்றது, மெலத்தேனின்னு சொல்றது. பெரிய ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னால இப்போ ஒரு மாதத்துக்குள்ள மஸ்கலியான்னு நியூஸ்கள் வந்து கொண்டு இருக்கும் இந்த தேனி பிரச்சனையால. அங்கெல்லாம் இருக்கிறது வந்து இந்த மெலத்தேனிகள்லாம் கிட்ட 1-1.5 அடி உயரங்கள் அகலத்துக்குள்ள இந்த தேனி வந்து இருக்கும். அது வந்து சரியான ஆபத்தான தேனி. இப்போ இங்க கூட வீடுகள்ல இருக்குது. ஆனா அதுகள் வந்து பீஸ் வந்து கூட இன்டெலிஜென்ட். அவைகள் வந்து பழகிச்சண்டா இனி வந்து இந்த பழக நீங்களே பார்த்துக்கலாம். எவ்வளவு நாங்கள் எடுத்தும் தேனி வந்து குத்தலை எங்களுக்கு அவ்வளோ தேனி எடுத்தோம். அப்போ அவைகள் வந்து சரியான இன்டெலிஜென்டான ஆக்கு. 30 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த தேனீக்கள் எல்லாம் காடுகள்ல தான் இருந்தது. இஞ்சால பக்கம் வரையில இந்த மணத்தேனி நிலத்தேனிகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு காடுகள் அழிச்சா பிறகுதான் குரங்குகளும் இந்த தேனீக்களும் வந்து எங்களை ஊர்களுக்குள்ள வர தொடங்கின. இது நாங்க சொல்லல, இது பழைய ஆக்கள் எங்களுக்கு சொன்ன வள காலம் வந்து எங்களுக்கு இல்லை. இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அழிக்கத்தான் இந்தியாவில வந்து விளை வந்து கொண்டிருக்காங்க. இப்போ அங்கால பல பக்கம் எல்லாம் கொடியாம மீசால சாவச்சேரி மட்டும் இப்போ குரங்குகளே வந்துட்டு. இப்போ அப்படி வந்து அந்த அளவுக்கு காடுகள் வந்து இல்லாம போய் கொண்டிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் மரங்கள் இதுகள் வந்து பாதுகாக்கப்படணும். முக்கியமாக வந்து இந்த நாவலை சொல்லலாம். நாவல் வந்து தேனீக்களை வாழ வைக்கிற ஒரு மரம் வந்து. ஏனென்றா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து அடுத்தடுத்த மாதங்கள் வந்து ஒன்றுமே கிடைக்காது. மழை சீசனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அந்த மழை சீசனுக்குள்ள அவியலை தக்க வைக்கிறதுக்காக அந்த முன் மாதங்களுக்குள்ள கிடைக்கிற சாப்பாடு தான் அவியலுக்கு வந்து அங்கே வந்து சாப்பாடாக இருக்கும். அங்கே அந்த முன் மாதங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடை கொடுக்குறது மெயினாக வந்து நாவல் மரம் எங்களோட ரீஜனுக்குள்ள. அப்படி ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து ஒவ்வொரு மரங்கள் வந்து கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த மரங்கள் எதுன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினா நாங்கள் வந்து அந்த சீசனுக்கு வந்து நாங்கள் தேன்கள் எடுக்கலாம் படிவா. அப்படி அந்த இயற்கையின் சைக்கிள் வந்து இயற்கையின் அந்த அமைப்பு வந்து தேனீக்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு செயின் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது முக்கியமான செயின் ஒன்று அடுத்த உணவு சங்கிலியை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதால வந்து முக்கியமான இடத்துல அவைகள் வந்து வச்சிருக்கணும். அதால அந்த கன்செப்டுக்குள்ள வாக்கிக்கு இந்த மரம் ஒன்றது முக்கியமான மரம். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டயபெட்டிக் இருக்கு. 100க்கு அப்படியும் ஒரு 70% ஆட்களுக்கெல்லாம் டயபெட்டிக். இந்த டயபெட்டிக்கு இந்த நாவலுண்ட விதையை எடுத்து தான் கோப்பியோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கிறாங்க. பட்டையில எல்லாம் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. அதே மாதிரி இந்த தேனீக்கள் உற்பத்தி செய்கிற நாவல் தேன்லையும் வந்து தேனண்டாலே மருத்துவ குணம் மிக்கதான். அதே நேரம் இந்த நாவல் தேனில் வந்து எவ்வளோ விதமான மருத்துவ குணம் இருக்கு. ஸ்பெஷலாக வந்து இந்த டயபெட்டிக் ஆக்கள் வந்து யூஸ் பண்ணினா சுகர் லெவலை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு. அப்போ அந்த தேன் வந்து எவ்வளோ மருத்துவத்தன்மை வாய்ந்தன்றது வந்து பழைய எங்களை அந்த சங்க காலத்துல இருந்த இலக்கியங்கள் இதுகளை பார்த்தாலே எவ்வளோ இடத்துல வந்து தேனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி தேன் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்குது. அதே நேரம் வியல் தேனி செய்கிற மகரந்த சேர்க்கைன்றது வந்து நார்மலாக எங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பில் வந்து 100 தேங்காய் காய்க்குதுன்னா அந்த இடத்துல ஒரு 3 நாள் தேனிப்பட்டி இருக்குன்னா 130 தேங்காய் காய்க்குமா. ஏன்னா 30 வீதமாக வந்து அந்த தேங்காய் இந்த மகரந்த சேர்க்கைன்ற அளவை வந்து கூட்டி விடும். அதால தான் இப்போ இந்தியா அங்கால போன்ற இடங்களில் வந்து தேனீக்களுக்காக எவ்வளவோ மில்லியன்ஸை வந்து ஒதுக்கீடு செய்து தேனீ வளர்ப்பு ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு. அது வந்து சரியான முக்கியமான விஷயம் வந்து. அதாவது இப்போ எங்களோட இந்த தேனி சம்பந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா எங்களோட மதுரம் ஹனிபி ஃபார்ம்
மதுரம் தேனி பண்ணை என்று ஃபேஸ்புக்கில் அடிச்சிங்கன்னா வரும். இல்லாட்டி எங்களோட தொடர்பு இலக்கம் 076 246 88 42. இதில் நீங்கள் கால் பண்ணி கூட எங்களோட வந்து தேனோ இல்லாட்டி தேனி வளர்ப்பு சம்பந்தமாகவோ எந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். இது வந்து இப்போ கட்டி கொண்டிருக்கு, மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து மஞ்சள் கலரில் தேன் வந்து ஃபில் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ வந்து நாவல் பூ சீசன். அந்த நாவல் பூ சீசனில் வந்து தேன் வந்து yellow கலரில் இருக்கும், நல்ல பேல் yellowவில். டைம் போக போக இந்த தேனோட கலர் டார்க் ஆகி கொண்டு வரும். முதல் தண்ணியாக இருக்கும் தேன், இந்த டைம் போக போக தேனோட கலர் வந்து டார்க் ஆகி கொண்டு திக் ஆகி கொண்டு வரும். சூப்பர். அதாவது வந்து தேன் வைக்கிறது, இதுக்கெல்லாம் தேன் வைக்கிறது. இது வந்து உண்மையாக இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வந்து பொட்டம் போட்டிருக்கும், இதுக்கு இந்த புக்ஸ் இருக்கும். இதுல சூப்பர். இதுக்குள்ள வந்து சின்ன சட்டங்கள் வரும், நாங்கள் எடுத்த அந்த சின்ன சட்டங்கள் வரும். அந்த சட்டங்களுக்கு மூடிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் நான் இந்த மேல் மூடியை வந்து போட்டுவிடுவோம். இதில் வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்து இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளால தான் பீஸ் வந்து போய் வரப்போகுது. இப்போ ஹனி சீசன் நாங்கள் இல்லாட்டி இவ்வளோ தான் நாங்கள் வச்சுருப்போம். ஹனி சீசன் இல்லாட்டி ஃபுல்லாக அவ்வளோ தான் வச்சுருப்போம். சீசன் வர 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 நாங்கள் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து இதில் வச்சு ஒன்று டவியாத்தி கொண்டு போவோம். முதல்ல 1 வைப்போம், இந்த இடத்த வைப்போம். அப்படி 3 பாக்ஸ் மட்டும் மேக்ஸிமம் நாங்கள் வச்சிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணாதது இருக்குது, ஓப்பனாக இருக்கிறது. இதுக்குள்ள வந்து தான் ஃபில் பண்ணி கொண்டிருக்கும் தேனை கொஞ்சம் ஆகுது. இது வந்து சீல் பண்ணினது. நான் வந்து போட்டர் வந்து 17% வந்த பிறகு வந்து இந்த தேன் வந்து சீல் பண்ணப்பட்டிரும். தேனி வந்து அதோட வயிற்றுல வந்து மெழுகு சுரப்பு இருக்குது. அந்த வயிற்றுல இருந்து வர்ற மெழுகு சுரப்பை வச்சு இதை வந்து ஃபுல்லாக மூடி போடும். இப்போ நாங்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணைக்குள்ள வந்து நாங்கள் ஒரு 30-40% தான் சீல் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் இதுக்குள்ள எடுக்கிற தேன் வந்து கொஞ்சம் போட்டரியாக இருக்கும். அதால தான் எங்களுக்கு சில நேரம் வந்து அதோட டென்சிட்டி வந்து குறைவாக இருக்காது. சில பேர் வந்து சொல்லிங்கன்னா தேன் வந்து என்ன தண்ணியாக இருக்குண்டு. ஆனால் வந்து முதலாவது, அதாவது 2 கிழமை முதலாவது பூ பூத்து அந்த நாவல் மரம், அந்த நாவல் மரத்தின் ஒரு 2 கிழமை வந்து பூ பூத்து எடுக்கிற தேன் வந்து தண்ணியாக இருக்கும். டைம் போக போக தேனோட கலர், திக்னஸ் எல்லாம் வந்து மாறிக்கொண்டு வரும் ஃபுல்லாக. இது வந்து எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்கிறேன். இதுக்குள்ள தான் நாங்கள் வந்து தேனை வந்து பிரிச்செடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து இந்த வதையை வந்து நாங்கள் வெட்டி எடுத்தா எல்லாரும் வந்து வதையோட தேன் கேட்பினோம். ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னா நாங்கள் இதை வதையோட வந்து இப்போ வெட்டி கொடுத்தா வந்து தேனி வந்து திருப்பி இந்த வதையை வச்சு கட்டி திருப்பி தேனை வைக்கிறதுக்குள்ள சீசன் வந்து முடிஞ்சிடும். அதால வந்து நாங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணினா இந்த தேனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு இந்த கோம்பு அப்படியே வைப்போம். அப்புறம் 2 வீக்ஸில் திருப்பி ஃபில் பண்ணிடும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு 4 வீக்ஸ் கிட்ட எடுக்கும் எங்களுக்கு திருப்பி எல்லாம் கட்டுறதுக்கு. இதில் வேறுங்க, இதில் தேனி வந்து மகரந்தம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க காலில் வேறுங்க. இதில் தான் காலில் மகரந்தம் மஞ்சளாக வச்சிருக்குது. இந்த மகரந்தத்தை கொண்டு தான் உள்ளுக்க வந்து தன்னை புழுக்கள் இதெல்லாம் வளர்க்குறது. அப்போ இவர் வந்து இந்த மகரந்தத்தை எங்கே எடுப்பாருன்னா மரங்களில் இருக்கிற பூக்களில் தேனையும் எடுத்து மகரந்தத்தையும் எடுக்கிறது. இந்த மகரந்தத்தை எடுக்க தான் எங்களுக்கு பொலினேஷன் நடக்குது. ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கிறார், 4 வருஷம் வந்து தேனி இல்லாட்டி 4 வருஷத்துல வந்து மனித இளமை வந்து அழிக்கும். ஏண்டா பொலினேஷன்ல தான் அது வந்து தங்கி இருக்கு. பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு பொலினேட் பண்ணி பெருகி கொண்டிருந்தா தான் அடுத்த ஃபுட் செயின் வந்து ஃபில் ஆகும். அந்த அளவுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து தேனீக்கள். நான் அதை கட் பண்ண போறேன்.
அதை வந்து இப்போ தேனி வந்து குத்து வந்து பார்ப்பீங்க. ஆனால் சீசன் டைமில் ஒன்று வந்து குத்தாது. அடுத்தது வந்து தேனி வந்து நசிப்பட்டா தான் ஒரு தேனி ஒன்று நசிப்பட்டா தான் மிச்சங்கள் வந்து குத்தும். மற்றும்படி சீசன் இல்லாத டைமில், சாப்பாடு இல்லாத டைமில் வந்து நம்மளாக குத்தும். மற்றும்படி இந்த டைம்களில் வந்து குத்துறது குறைவு. முந்தையெல்லாம் நாங்கள் தொப்பியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அதுகள் வந்து இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ குத்து பண்ணுறது வந்து தெரியுது. அதனால் can take this also. Keep it. You can feel the weight, how much. It will be around 400, 450. Yeah. கிட்டத்தட்ட இதில் ஒரு 400, 450 கிராம் கிட்ட இருக்கும் ஒரு தட்டில் வந்து தேன் வந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் வந்து மேலே இருக்கிற பாக்ஸில் மட்டும்தான் வந்து நாங்கள் தேன் எடுப்போம். இதில் வந்து சூப்பர் சேம்பர்னு சொல்கிறேன். நான் இப்போ எடுத்த அந்த சின்ன சின்ன தட்டு இதுலேயும் இப்போ நாங்கள் மேலே சூப்பர் சேம்பர் வச்சு கொண்டே போகலாம். தேனியின் அளவு வந்து கூட 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 தேன் வைக்கிற அளவு கூடிச்சுன்னா நாங்கள் மேலே சட்டங்களை வந்து வச்சு கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் சட்டங்களை மேலே வச்சு கொண்டு போய்க்கல தேன் எடுக்கிற அளவு வந்து கூடும். அதே நேரம் இந்த கீழே இருக்கிற ப்ரூட் பாக்ஸ்ன்னு சொல்கிறது இதுக்குள்ள தான் தேனி வந்து பெருகிறது. தேனி வந்து முட்டை போட்டு புழுவாகி கூட்டு புழுவாகி பெருகிற சேம்பர் வந்து இந்த சேம்பருக்கு கீழே இருக்கிற சேம்பர் இதுக்குள்ள வந்து தேன் இருக்கும். நாங்கள் வந்து இதை வந்து எடுக்க மாட்டோம்னா அவையோட டெவலப்மெண்ட் ஒரு சீசன் ஒன்று முடியுதுன்றா மேலே இருக்கிற தேனை தான் அவையல் வந்து யூஸ் பண்ணிடும். அப்போ எப்போ இது யூஸ் ஆகும்டா அவைகளுக்கு வந்து தேனே இல்லாமல் ஒரு மழை சீசன் அந்த டைமில் வந்து இதுகளை வந்து கூட வந்து யூஸ் பண்ணி எடுத்து இல்லாமையாக்கும். அப்போ அந்த நேரம் நாங்கள் வந்து இவளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம். ஆக்கள் சொல்லிவினோம் வந்து நாங்கள் சீனி பானி வச்சு வளர்க்குறோம்னு சொல்லிவினோம். ஆனால் இப்போ நாங்கள் சீனி எண்ணத்துக்கு நாங்கள் எப்போ வைக்கிறோம்னா மழை சீசன் அக்டோபர் நவம்பருக்குள்ள வந்து இதுகள் வந்து சாப்பாடு இல்லாமல் போயிடும் ஃபுல்லாக. ரெண்டாவே இந்த தேனையும் நாங்கள் எடுக்கிறோம். வெளியில மரங்களும் வந்து கொட்டிடும். அப்போ தேனியின் அளவு வந்து கிட்டத்தட்ட இதில் 100 தேனி இருந்தால் அப்போ வந்து 10 தேனி என்ற அளவுக்கு வந்து 10 விதமாக வந்து வர்ற அளவுக்கு குறைஞ்சிடும். அப்போ அவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து சீனி பானை அரைச்சி வைக்கிறது. அதுலேயும் வந்து ரேஷியோ இருக்குது. 1க்கு 1 வீதத்தில் வச்சா தான் தேனி வந்து கொண்டே ஸ்டொக் பண்ணாது. அப்போ நாங்கள் 1க்கு 1 வீதத்தில் சரியான மெல்லிசா வந்து நாங்கள் திக்னஸில் டென்சிட்டியை குறைச்சி வைக்க உடனே வந்து தேனீக்கள் வந்து அதை யூஸ் பண்ணி எடுத்துரும். அப்போ எங்களுக்கு வந்து தேன் வந்து சீனிப்பானி வந்து இல்லை ஸ்டோர் ஆகி இருக்காது எங்களுக்கு. அப்போ நாங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டைமில் மட்டும் வைப்போம். அப்படி வைக்காட்டி தேனி வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி தேடி பூக்களை தேடி போயிடும். அக்டோபர் நவம்பர்னா புல்லுகள் வந்து பூக்கும். ஒரு சில வகையான புல்லுகளில் இதுகளால் தேன் எடுக்கலாம். அந்த புல்லுகளை வந்து தேடி வந்து அதை வந்து போயிடும். வடிவாக பாருங்க இது வந்து சீல் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக இது சீல் பண்ணியிருக்கு. இந்த சீல் பண்ணின தேன் வந்து நீங்கள் ஒரு பொட்டில் விட்டீங்கன்னா நுரைக்காது, வெடிக்காது. மெட்டதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ கலர்ல இருக்குது. டைம் போக 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 இந்த கலர் வந்து டார்க் கலராக மாறி அதோட திக்னஸ் வந்து மாறிக்கொண்டிருக்கும். தேன் வந்து தானும் கிடாது, தன்னை சார்ந்தவரையும் கிடாது. தேனுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் கம்பவுண்ட் வந்து ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு டைம்லையும் வந்து புது புது கம்பவுண்டை வந்து உருவாக்கும். அதால தான் முந்தி சொல்லுவாங்க தமிழ் மருத்துவத்தில் வந்து 5 வருஷத்தையும் 10 வருஷத்தையும் 50 வருஷத்தையும் அதுக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. அந்தந்த வியாதிகளுக்கு அந்தந்த வருத்தங்களுக்கு வந்து அந்தந்த டைம் போன தேன்களை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இந்த காலத்திலேயே தேன் வந்து பழுதாகும். மற்ற எந்த தமிழ் மருத்துவத்திலையும் வந்து தேன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கூறு மருத்துவத்தின் மருந்துகளோட வந்து மிக்ஸ் பண்ணி பாவிக்கிறது. ஏனென்றால் எங்களோட இந்த தேன் வந்து உடம்புல வந்து இந்த மருந்துகளை கொண்டு போகிற ஒரு காவியம் வேக்கில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த தேன் வந்து ஏற்கனவே ஒரு சொரிக்கப்பட்ட உணவு, டைஜஸ்டட் ஃபுட். ஏற்கனவே தேனி எடுத்து வயிற்றுக்கு கொண்டு போய் திருப்பி கக்கி தான் வைக்குது. அப்போ தேன் வந்தால் எங்களோட நாக்கில் பட்ட உடனே வந்து எங்களோட ரத்தத்தில் வந்து சேர்ந்துருவோம். அதால தான் அந்த மருந்துகளையும் வந்து அதோட மிக்ஸ் பண்ணி எங்களோட உடம்புல உடனே சூற பண்ணுற மாதிரி செய்கிறாங்க.
இந்த எவ்வளவு சிரியாமல் வெட்டுறோமோ அந்த அளவுக்கு வேர்த்துக்கு வந்து தேனி இந்த வேலையை வந்து குறைக்கலாம். தேனீக்கு வேலை தனியாக தேனை சேகரித்து கொண்டு வந்து வைக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கு. ரைட், ஓகே. இதை வந்து நான் சுத்த போகிறேன். சுத்தைக்கில் இந்த 2 பக்கம் இந்த போலில் நீங்கள் பாருங்க தேன் வந்து விசிறப்படும். இந்த உள்பக்கம் தேன் will the honey will come out in this body, you can see. When you take in slow motion you can be able to see that also. Bro, are you also Yeah. stingless bee? Which one? Yeah, we are. நாங்கள் தேனோட வச்சது பாருங்க. இப்போ தேன் அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த விதை மட்டும் அப்படியே உடையாம இருக்கு. நாங்கள் திருப்பி அப்படியே இதுக்குள்ள வைக்க 2 கிலோமீல வந்து திருப்பி வந்து நாங்கள் தேன் எடுக்கலாம். Now you can feel the weight. All the weight is honey. So you can compare the weight. It's a small paper, the wax will be. So Hard to find the queen. yeah. I will find and show the coin in that box because they don't have the super. It's very low and we can able to see clearly. Yeah. Have you ever seen in your area? Yeah. Okay. Right. So I want to introduce him. He's the man who teach this beekeeping, the basic beekeeping in 2016. I searched for honey like you and came here this. இது வந்து நாங்கள் இப்போ தேன் எடுத்து நாங்கள் உள்ளுக்க வந்து நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். உள்ளுக்க எடுத்துட்டு வந்து இந்த விதையை வந்து நாங்கள் இதுக்குள்ள திருப்பி வந்து வைப்போம். அதே மாதிரி வச்சோம்னா 2 வீக்ஸில் வந்து திருப்பி வந்து தேனீக்கள் வந்து ஃபில் பண்ணி இந்த விதையை வந்து தேனை வந்து ஃபில் பண்ணி போட்டு வளமையாக இப்போ நாங்கள் எடுத்த மாதிரி அதே மாதிரி சீல் பண்ணி வைக்கும். திருப்பி நாங்கள் 2 வீக்ஸ்லேயே எடுக்கலாம். இல்லாட்டி வந்து 3 to 4 வீக்ஸ் எடுக்கும் உங்களுக்கு அதை கட்டி திருப்பி ஃபில் பண்ணுறதுக்கு. அதால தான் நாங்கள் வந்து வதையில வந்து வெட்டாமல் அப்படியே வந்து வைப்போம் வீட்டில் வந்து. 5 frame boxes. That's teak tree and kumbuk tree. That boxes will be stay last long. That boxes nowadays they are also keeping not
I will show the brood chamber in that box. சரி. இது 2 மேல திருப்பி எடுக்கலாம். இது 2 மேல திருப்பி நான் எடுக்கலாம். அப்படியே 3 தரம் எடுப்பேன். ஒரு சீசனுக்குலாம் 3 தரம் எடுப்பேன். கடைசி 2 தரம் கட்டேன் எடுத்தோம்னா தேன் எங்களுக்கு கூட வரும். சரி, கடைசி நேரம் எடுத்தால் எங்களுக்கு தேன் அளவு வந்து ஒரு 30% வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ தேனி வந்து இப்போ வந்து ஒரு தேனும் இல்லை, நாங்கள் எடுத்து போட்டோம். இப்போ இனி வந்து என்ன நடக்கும்னா அந்த ஃபில் பண்ணினதுக்குள்ள அந்த எம்டி இதுக்குள்ள வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து ஃபில் பண்ணி ஏற்கனவே ஃபில் பண்ணி இருந்தால் அதில் கொஞ்சம் சிலவாகும் வேலை வந்து. ஆனால் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி நாங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்குள்ள வேகமாக கொண்டு வந்து ஃபில் பண்ணோம். நேற்று நாங்கள் எடுத்தது ஏற்கனவே இந்த மேல் செம்பர் மட்டும் எடுத்து போட்டு விட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து கீழே அடுத்த எடுப்பு வந்து இதுக்குள்ள பாருங்க எடுத்து போட்டு விட்டதை வந்து எப்படி திருப்பி எல்லாம் கட்டி இருக்காங்க. நான் கிளீன் பண்ணி நீட்டாக கட்டி உள்ளுக்கும் ஸ்டொக் பண்ணியிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா தேன் வந்து இருக்கும். உங்களுக்கு 2 ஸ்டொக் பண்ண தொடங்கியிருக்கு. நேற்று எடுத்தது வந்து திருப்பி நீங்கள் எடுத்த திருப்பதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் வடிவா எல்லாம் ஷேப் பண்ணி போட்டு இப்போ ஸ்டொக் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டு. ஓ அப்படியே கிளீனாங்க. ரப்பர்ல எல்லாம் இப்பயே ஃபில் பண்ணிடும் ரப்பருக்கு. This chamber yesterday we have harvest. We didn't harvest this chamber, so today we will harvest it. It was fast. Sorry. It was fast. Yeah. ரைட். அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் வந்து தேனி வளர்க்க போறேன்டா, நாங்கள் வந்து முந்தி வந்து தேனி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு இடம் எங்க தேனியை பிடிக்கிறது ஒன்று வந்து காட்டுக்குள்ள போகணும், இல்லாட்டி ஊர்வலுக்குள்ள பனையால் கொட்டுகளுக்குள்ள போய் பிடிக்கணும். ரெண்டா நாங்கள் வந்து முதலாவது பொக்ஸ் வச்சிருக்கணும். பொக்ஸும் அதுக்கு எது ஸ்டாண்ட், அதாவது எறும்புகள் வேற ஓனானுகள் வேற அமையல் அவியல் வந்து தேனீகளை வந்து பிடிச்சி சாப்பிட்றாங்க. அவையில வந்து நாங்கள் வந்து ஒரு மெதட்டா வந்து நாங்கள் அதை பிடிக்கலாம். இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் இங்கே எடுப்போம். பழைய கிள்ள நாங்கள் பிடிச்செல்லாம் மாற்றுவோம், அதில் வடிவா எடுக்கலாம். அப்போ அந்த பொக்ஸுக்குள்ள வந்து நாங்கள் வந்து ஒரு கூட்டிலேருந்து மாற்றி விடுவோம். விட்டு இன்னொரு இடத்துல இரவு நேரம் தான் கொண்டு வருவோம். ஏன்னா பகல் நேரம் எல்லாரும் வெளியில சர்ச் பண்ண போயிடணும் சாப்பாடுகளுக்கு. இப்போ இரவு நேரம் வேறு ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு வந்து மாற்றி போட்டு அங்கே வந்து நாங்கள் பராமரிப்புகளை தொடர்ந்து செய்து போட்டு ஒரு பட்டியிலேருந்து ரெண்டு பட்டியாக பிரிக்கிறது. 1லேருந்து 2 பட்டி விரிப்போம், 2லேருந்து 4 பட்டி விரிப்போம். அப்படி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். அப்போ அப்படித்தான் நாங்கள் இதை பெருக்கிக் கொள்றது பேசிக்காக வந்து. அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் அதில் வடிவாக பார்க்கலாம். அதில் எப்படி கட்டுறது, என்ன மாதிரி தேனிகளை வந்து நாங்கள் பிடிச்சி உள்ளுக்குள்ளே விடுறோம் என்ற விஷயம். ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்யணாங்கன்னா முட்டியல் இருக்குது தானே, அந்த முட்டியலில் தான் வந்து நாங்கள் தேனியலை வந்து வர வச்சுனாங்க. உள்ளுக்கே இருக்கிற அந்த வதை, நீங்கள் பார்த்த வதையை நாங்கள் தண்ணிக்கு போட்டு ஹீட் பண்ணினா வந்து அவ்வளோ வந்து உருகும். அந்த உருகின வதையை வந்து நாங்கள் வந்து பானைக்குள்ளே போடுவோம். பானைக்குள்ளே போட்டு அந்த வதை இந்த மெழுகு வந்து அப்படியே ஒட்டிடும். ஒட்டின அப்புறம் பானையை வந்து நான் சொன்ன மாதிரி மீசாலை அங்கே பழப்பக்கம் மாதிரி அதில் கஞ்சி தண்ணியை ஊற்றினோம். அரிசி கஞ்சியை ஊற்றினாலும் அந்த மெழுகு தண்ணி ஒன்று இருக்குது, அதையும் செய்யலாம். அப்போ அந்த பானையை வந்து ஒரு 15-20 அடி உயரத்தில் ஒரு 45 சாவியில் தலைகளை வந்து கட்டி விட்டுருக்கணும். அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் போன்ற டைம்ல தேனி அதிகமாக பெருகும். அந்த பெருகி அவையல் வந்து வேறு இடங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகும். அந்த பிரிஞ்சு வர்ற குடிகள் வந்து இந்த முட்டியில வந்து தங்கி அதுகள் வளரும். அந்த முட்டியில இருக்கிறத நாங்கள் திருப்பி இங்கே மாற்றோம்.
அப்போ அந்த முட்டியெல்லாம் அங்கே இருக்குது, அவையில் ஏற்கனவே வச்சுக்கிறோம், அதை நாங்கள் மாற்றுவோம். என்ன விலை போகுது? சந்தையில் வந்து இப்போ 4500 நாங்கள் கொடுக்குறோம். வெளியில் 3000 3500 தேன் போகுது. அதனால் எவ்வளோ இடங்கள்ல வந்து கஷ்டப்பட்டு கரடிகள்கிட்ட வந்து கடியெல்லாம் வேண்டி எவ்வளோ பேர் தேன் வந்து எடுத்து விற்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து கொண்டு வந்து 2000 3000 வந்து விற்கிறாங்க. ஆனால் அதை வந்து உறுதி செய்ய இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கு ப்ரைஸை வந்து கூட்ட இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இப்போ தேன் வந்து எல்லா இடம் வேண்டினா மிக்ஸ் பண்ணி தீனி பண்ணி தான் வருமண்ட் இல்லை. எவ்வளோ நல்ல தேன் வந்து இருக்குது. ஆனால் அதை நாங்கள்லாம் பார்த்து பண்ணணும். மற்ற எல்லாரும் கேட்குறது தேனை வந்து என்னன்னு செக் பண்ணுறாரு. உண்மையாக வந்து சீனிப்பானி தேன்கள் மிக்ஸ் பண்ணினா வந்து கஷ்டம், சரியான கஷ்டம். மற்றது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்தே நீங்கள் பார்க்கலாம், இந்த தேன் கூட ஊறும். விட்டு பார்த்தா தேன் ஊறும். சரியான தண்ணிக்குள்ள விட்டா எல்லாம் வித்தியாசமா அதுகள்லாம் கரை மேனண்டா. எப்போ நாங்கள் எந்த தேனை எந்த சீசன்ல எந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ல வந்து நாங்கள் எடுக்கிறோம்ன்ற கணக்கு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சரியா இருந்தால் தான் ஆன்சர் பண்ணும். இப்போ நீங்க வந்து சொல்லலாம், இப்போ சுண்ணாம்போட சீனிப்பானி தேனை வந்து மிக்ஸ் பண்ணினா சுடுமண்டு விட்டு நீங்களே செய்தாருங்கோ. தேனையும் எடுத்து சீனியையும் எடுத்து காய்ச்சி போட்டு சீனிப்பானியும் எடுத்து சுண்ணாம்போட மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் பேங்க ரெண்டும் சுடும். முந்தி வந்து பானை வந்து ஒட்டுறதே வந்து சுண்ணாம்பும் சீனியும் சேர்த்து தான் முந்தி பானை ஒட்டுறது. அப்போ அது வந்து சுகர் இருக்கிறால அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்படி ட்ரெண்டுக்கும் செய்து பார்த்தா தான் எங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் தேனை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்று டேஸ்ட்டை வச்சு. மற்றது நீங்கள் தேன் ஒன்று நீங்கள் வேண்டினீங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வடித்து போட்டு விடணும். விட்டீங்கன்னா மேலே லேயர் வந்து நுரைச்சி கொண்டிருக்கும். இல்லாட்டி ஒரு வெள்ளை வளைய வந்து அந்த போத்தில் போர்டரில் விடும். ரெண்டா அது உண்மையான தேனாக இருக்கு. கட்டாயம் அப்படியே நுரைய ஒன்று இருக்கும். அது காலம் போன நல்ல பல ஒரு 4-5 வருஷம் போன தேனில் வந்து நுரத்தன்மை இருக்காது. அதில் வந்து டேஸ்ட்டை வச்சு தான் அங்கே வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு வந்து தேன் வந்து நுரைச்சி கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ எடுத்து ஊற்றினாலும் நுரைச்சி கொண்டிருக்கும் கொஞ்சம். ஏனெண்டா அதில் வந்து கொஞ்சம் இந்த புழுக்கள் இதுகள் தன்மை வந்து இருக்கும். எங்களோட இந்த தேன் வந்து கொஞ்சம் நுரைக்கிற தன்மை கூடவே. ஏனெண்டா நாங்கள் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் தனியாக. இப்போ காடுகளில் எடுத்தால் எல்லாம் புழுக்கள் இதுகள் எல்லாம் சேர்த்து புளிஞ்சு விட்டுருவாங்க. அதால் வந்து எங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறோம் கஷ்டமாக இருக்கு. இது வந்து நாங்கள் ஊற்றுவோம் இல்லையா. About 4 kilograms of 3 to 4 kilograms of honey will be there, and about 250 grams will so you can see in the top side it will be store honey, and in the next layer it will store the pollen grains. இது தேன், இதுக்குள்ள இருக்கிற பொலன் மகரந்தம், இதுக்குள்ள வந்து முட்டை புழு கூட்டுப்புழு 3 வந்து இருக்கு. Okay, so this is honey, this is pollen, next layer will be the brood. Yeah, I extracted pollen. Yeah. The pollen can be collected from the stingless bees in kilogram. Yeah, it will store so much of that much honey. Yeah, that much honey. Yeah, I have photos and videos. I will send it. About 12 boxes, I got 3 kilos of honey and about 4 kilos of pollen grains. What is the market? No market for that. No market. Yeah, but in India, the stingless bee honey costs around 75,000. Yes, it have the high medicinal capacity to cure the neurons neurological problems. Yeah. We will not keep this honey like this also. In the last time we will harvest this because the 50% of the broad space is occupied for honey. So bees production will be low.
there is no male bees drones at this time. The honey season, we can't able to find the drones, the male bees. Only in the production breeding time from January, February, March, April on that time we can able to see so much of drones. After that they will kill all the drones. அது வந்து ஆண் தேனீக்களை வந்து தேனீக்கள் வந்து கூடுகளில் வச்சுக்கிறது இல்லை. இந்த ஆண் தேனீக்கள் வந்து போய் சாப்பாடெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும், எடுத்து குடிக்கிறது. மற்றது வந்து ராணி தேனியோட இனக்கலப்பு செய்கிறது மட்டும்தான். அதால் வந்து ராணி தேனியோட இனக்கலப்புகள் எல்லாம் முடிஞ்சா பிறகு தேவையில்லையா மிச்சம் எல்லா ஆண் தேனியை வந்து சாக்கும். ஃபுல்லாக என்ன செய்யும்? சாக்கொன்றும். இந்த சட்டி இலையெல்லாம் வெட்டி வெளியிலையெல்லாம் இழுத்து போட்டு எல்லாம் சாக்கொன்றும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே முட்டை இருக்கும், கூட்டுப்புழு இருக்கும். You can see there is a structure like tally marks. That's the first egg. After that there will be larva. They are eggs. Yeah, there are eggs. Right, right. How you know? How you know? How you? நாங்க Right. Colombo. Okay. எங்க ஒர்க் பண்றீங்களா? ஒர்க்? No, my Friends, right. Sometimes the queen will hide in the nooks. இதுதான் ராணி தேனி இருக்கா? ஒன்றுக்கு எத்தனை? ஒரு ராணி தேனி தான் ஒன்றுக்கு இருக்கும். முட்டை இதுல இருக்கு, உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு இருக்கு. Take a piece of honeycomb and they take a piece of this sealed eggs, right? This portion and eat it. There is a royal jelly substance that's produced by the bees and for larvas. That's has the ability to cure the cancer. அதாவது தேனீக்கள் வந்து ரோயல் ஜெலி என்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண புழுக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த ரோயல் ஜெலி வந்து கேன்சரையே க்யூர் பண்ணக்கூடிய சக்தி வந்து அதுகளுக்கு இருக்கு, அந்த ரோயல் ஜெலிக்கு. அந்த அரேபியாவில் வந்து சொல்லுவாங்க, இந்த தேனில் ஒரு சின்ன ஒரு பீஸும் இந்த புழுவில் வந்து ஒரு சின்ன ஒரு பீஸும் எடுத்து சேர்த்து கற்று போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஹெல்த்தி. These two frames will be bigger than that. Yeah. It will be around 1.5 size. And the new queen will be have orange color, orange and light color. ராணி இதுதான் ராணி. இது வந்து ரெட் கலரா இருக்கு. எங்க இருக்கு? இங்க. ஓகே. அதுதானே? இதுதான். சொல்லுங்க.
அதாவது வந்து மற்ற தேனீக்களை விட இந்த ராணி தேனி வந்து ஒரு 2 மடங்கு சைஸ்ல இருக்கும். இவ்வாதான் இங்கே இருக்கிற முட்டைகள் எல்லாம் உள்ளுக்க இருக்கிற முட்டைகள் எல்லாம் போடுறது. வாக்கு வேலை வந்து உள்ளுக்க முட்டை போட்டு இந்த குஞ்சுகளை வந்து உருவாக்குறது. இப்போ என்ன சொல்றது, இப்போ கோழியில இருந்து குஞ்சு வந்ததா, குஞ்சுல இருந்து முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா. அதாவது வந்து இந்த தேனியை வந்து உருவாக்குறது வேலைக்கார தேனி தான். வேலைக்கார தேனி உருவாக்கி வந்து முட்டை போட்டு திருப்பி வேலைக்கார தேனி தான் அப்படி ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாமே இந்த சைக்கிளுக்குள்ளேயே வரும் உள்ளுக்குள்ள. அப்ப 2 பேரும் வந்து முக்கியம். தனியா தேனி ராணி தேனி ஒன்று இருந்தா கூட மிச்சம் எல்லாத்தையும் வந்து 2 எல்லாம். ராணித்தேனி என்ன உருவா? ராணித்தேனி வந்து இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களை வந்து தேனீக்கள் வந்து அதிகப்படியான மகரந்தத்தை வந்து சேர்த்து கொண்டது. மரங்கள் வந்து பூக்குறது வந்து அப்போ கூட, மகரந்தம் என்ற வரவு வந்து அப்போ கூட. மகரந்தம் கூடைக்குள்ள வந்து பூச்சி வந்து நல்லா பெருகி வரும். ஒரு பெட்டிக்குள்ள வந்து பூச்சி பெருகி வைக்கல, அவைகளுக்கு வேற இடம் தேவை பிரிஞ்சு போகிறதுக்கு. அதுக்காக ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து உருவாகும் பூச்சி கூடைக்குள்ள. அதை சென்ஸ் பண்ணி இந்த இந்த கீழ் பக்கங்களில் வந்து செல்ஸுகளை வந்து உருவாகும். ராணி கலங்கள் வந்து ஒரு 7-8 செல்லுகளை உருவாக்கி போட்டு ஒரு 15வது நாள் வந்து அந்த செல்லுகள் எல்லாம் பொறிக்கும். அதை பொறிக்கிறதுக்கு முதல் பழைய ராணி ஒரு செட்டை கூட்டிக்கொண்டு வெளியில போயிடும். இஞ்ச பொறிக்கிற ஒரு ஆக்களும் வந்து ஒரு செட்டா பிரிஞ்சு போய் கடைசியா ஒரு ஆள் பொறிப்பாரானே, அந்த ஒரு ஆள் மட்டும் இந்த கூட்டுக்கு வந்து குயின் ஆயிருப்பான். அப்படிதான் நடக்கும். அப்படிதான் இந்த இயற்கையில வந்து பரவல தெரிவிக்கும். பாத்தீங்கன்னா இங்கே நிறைய தேன் பெட்டி எல்லாம் வச்சிருக்கேன். அதை பார்க்கறதுக்காக தான் போய் கொண்டிருக்கேன். விஷயம் இருந்துச்சுன்னா சரியா, அவ்வளவுதான் விஷயம். இது வந்து கூட வரும். இது வந்து 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ சொன்னா போத்துலண்டா 1 கிலோ தேன் வந்து ஒரு போத்து. அந்த அளவீடு வந்தது 750 மில்லி லிட்டர்ல ஒரு போத்துல தேனை நிரப்பினா ஒரு ஒரு கிலோவுக்கு சமனம் இருக்கு. அளவீடு வந்து வந்ததே இந்த தேனை வச்சுதான். 1 கிலோன்றது ஒரு போத்தலுக்கு சமம். 1/2 போத்தில் 1/2 கிலோ வரும். நீங்கள் மில்லி லிட்டர்ண்டா 1/2 போத்தில் வரும். இப்ப வச்சிருக்கேன் நான் குத்தல ஏனென்றா இப்ப நீங்க தேனி குத்துறா வந்து ஒண்ணு நசிச்சா குத்தும். மற்றது அவையில சாப்பாடு இல்லாட்டி அவைகளுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஆட்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணினா குத்தும். அந்த 2 சந்தது தான் குத்துறாரு. இப்போ அவைகளுக்கு அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. சரிதானே? அதால நோமலா இருக்கு. சில இடங்கள்ல அந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி அதெல்லாம் தேவையே இல்லை. தேனிக்கு வந்து பாதிக்கும். அவ்வளவோ பாதிக்கும். இனத்தையே அழிச்சு எடுக்கிறதால வந்து ஒரு பாதிப்பு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப எவ்வளவு பேர் வந்து இப்ப நீங்களே இப்ப இன்றைக்கு வந்த நீங்கள் கையில வச்சுக்கிறீங்க. சரிதானே? அப்ப எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு வேலை வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு சரியா விளங்கிச்சுட்டா சரி, அவ்வளவுதான். மற்றது இப்ப நாங்களும் தேனோண்ட ஒரு கொட்டுகள் இதழ்கள் எடுத்தா அந்த கொட்டை வந்து சிதைக்க கூடாது. வடிவா வெட்டி போட்டு எடுத்து போட்டு திருப்பி மூடி விட்டுருவோம். திருப்பி அதுக்குள்ள வந்து அடுத்த வருஷம் திருப்பி. அப்ப அப்படி வந்து எவ்வளவு விஷயம் வந்து நாங்கள் பார்த்து செஞ்சோம்னா எங்களுக்கு வந்து தேனை மருத்துக்கள்லாம் தேனீக்களும் வந்து பாதுகாப்பா இருக்கும். மரங்களும் வந்து இங்க வந்து நல்ல வடிவா மகரந்த சேர்க்கை வந்து கூட பெருகி கொண்டிருக்கும். இந்த பாக்ஸின் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கிட்ட தான் இருக்கும். சரிதானே? இப்போ நீங்க வந்து பிறகு தூக்கி பாருங்க. இஞ்சையும் இந்த விடத்திலையும் பின்னுக்கும் இஞ்சையும் பிடிச்சி இப்படியே தூக்குங்க. வடிவா வெயிட்டை மட்டும் பாருங்க இந்த மாதிரி இருக்காங்க. எவ்வளவு வெயிட் இருக்கும்? சரியான வெயிட். அவ்வளவு வந்து எங்களுக்கு வந்து தேன் உள்ளுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ கிட்ட வெயிட் வந்து வரும். இதுக்கெல்லாம் தேனி போய் வரப்பா. இன்னைக்கு வந்து இந்த தேனி பண்ணையை வந்து சுத்தி பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து தேனி வளர்ப்பு தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நல்ல தேன் வேணும்னு சொன்னா இவர்கிட்ட வந்து நீங்க வேண்டலாம். இதோட வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.